ஏங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கூமாப்பட்டிக்கு 10 கோடி தரப்போறாங்க அப்படின்ற மாரி நியூஸ் வெளிய வந்துட்டுருக்கு. கூமாப்பட்டி மக்கள்லாம் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. ஒரு தனி மனுஷன் ரீல் போட்டு கூமாப்பட்டிய பயங்கரமா டெவலப் பண்ணிட்டாப்புல. இந்த 10 கோடியில வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறாங்க? இவரோட இந்த கூமாப்பட்டி ஜர்னில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். தமிழ்நாட்டுல வந்து கூமாப்பட்டி தெரியாத ஆளே இருக்க முடியாது. இந்த ஒரு ஆள் தங்கப்பாண்டின்ற ஒரு ஆள் வந்து கூமாப்பட்டிய பயங்கர ஃபேமஸ் ஆக்கி விட்டாரு. அந்த அவர் பீக்ல இருந்த டைம் பார்த்தோன்னா, ரீல் ஒண்ணு 1,000,000, 2,000,000, 3,000,000 அப்படி தான் இருக்கு. ஒரு ரீல்லாம் 11,000,000 கிட்டலாம் போயிருக்கு. அப்பல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா, மந்த்லி வியூஸே ஒரு 2 கோடி, 3 கோடி கிட்ட எடுத்திருப்பாரு. அவ்வளோ பேர கூமாப்பட்டிய பார்க்க வச்சுட்டாரு. அத பார்த்துட்டு நெறைய ஃபாலோவர்ஸ்லாம் வந்து கூமாப்பட்டிக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, இப்ப நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் பார்க்கும்போது 1,000,000 அப்படின்னு சிம்பிளா தெரியும். ஆனா 10,00,000 பேரு ஒரு இடத்துல நின்டானா எப்படி இருக்கும்? அவ்வளோ பெரிய கிரவுட் அது. மாசம் வந்து 2 கோடியிலேருந்து 3 கோடி வரைக்கும் வியூஸ் எடுத்திருப்பாரு. அதுல 1,00,000 அப்படி கூமாப்பட்டிக்கு போனாலே கூமாப்பட்டியே பயங்கரமா மாறிடும். அந்த அளவுக்கு பிசினஸ் வர ஆரம்பிச்சிரும். ஆனா அவரோட ஃபாலோவர்ஸ்லாம் வந்து அந்த வீடியோலாம் பார்த்துட்டு கூமாப்பட்டிக்கு போறாங்க. ஆனா உள்ள யாருமே சேர்க்கல. கூமாப்பட்டிக்குள்ளேயே யாரையும் உள்ள இந்த வனத்துறை, அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறைலாம் வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. இல்லங்க இது டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கிடையாது. அவரு உங்கள ஏமாத்திருக்காரு அப்படின்ற மாரி திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விருதுநகர் மாவட்டம் நிர்வாகம் வந்து போய் ஆய்வுலாம் பண்றாங்க. இது கரெக்ட்டான பிளேஸா டூரிசமுக்கு செட் ஆகுமா? அப்படின்ற மாரிலாம் போய் பார்க்குறாங்க. என்ன சொல்றாங்க 2020க்கு முன்னாடி இந்த கொரோனாக்கு முன்னாடிலாம் வந்து அந்த டேம்லாம் வந்து ஓப்பன்ல தான் இருந்ததா. அங்க பார்க்லாம் இருந்தது. அப்ப டூரிஸ்ட்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. இந்த கொரோனாக்கு அப்புறம் லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணவங்க திருப்பி ஓப்பன் பண்ணவே இல்ல. அத நான் வெளிய எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாரி தான் இவரு ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாரி ரீசென்ட்டா விருதுநகர் மாவட்டத்துல ஒரு கவர்மெண்ட் ஈவென்ட் அப்போ வந்து நம்மளோட சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க இந்த பிளவக்கல் அணைக்கு வந்து பராமரிப்புக்கு வந்து 10 கோடி ஒதுக்குறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாரு. இப்போ ரீசன்ட் நியூஸ் என்னன்னா கவர்மெண்ட் தரப்புல இருந்து அதுக்கான ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10 கோடி கிட்ட ஒதுக்குறாங்க இந்த பார்க் ரெனோவேஷன் ஒர்க்குக்கு. அந்த 10 கோடியில் என்னென்ன வரும்னா இந்த டேம்ல வந்து என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வாலு, அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ற ஏரியா, அதுக்கப்புறம் வந்து இந்த நடைப்பயிற்சி செய்யற ஏரியா, அதுக்கப்புறம் வந்து ஒரு செல்ஃபி பாயிண்ட் இருக்குமா, அதுக்கப்புறம் வந்து மான் சிலை, காந்தி சிலை, அந்த மாதிரி நிறைய சிலைகள்லாம் அங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஜியோல போட்டிருக்கு. இது வந்து கண்டிப்பா அந்த கூமாப்பட்டி மக்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த டூரிசம்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்களா, அங்க கடைகள்லாம் நிறைய போட்டுக்கலாம், நிறைய டூரிசம்லாம் உள்ள வரும். அதுக்கப்புறம் வந்து நல்லா டெவலப் ஆச்சுன்னா அங்க நிறைய ஹோட்டல்ஸ்லாம் வரும். அந்த கூமாப்பட்டி பிசினஸே வந்து பயங்கரமா டெவலப் ஆயிரும். ஒரு தனி மனுஷன் ரீல் போயிட்டு ஒரு ஊரோட பிசினஸே டெவலப் பண்ணி விட்டாரு. அதெல்லாம் பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். இப்போ அந்த தங்கப்பாண்டின்றவர் பயங்கர பிஸி ஆயிட்டாரு. நிறைய நகை கடைக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஜி டிவில வந்து ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. அவர் சென்னைக்கே வந்துட்டாராம். எதனாலனா அவங்க வீட்டில் அனுப்பிச்சு விட்டாங்களாம், இங்கே உனக்கு த்ரெட்ஸ் இருக்கும், ஏன்னா இவங்க வந்து மிரட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால நீ சென்னை போயிடு அப்படின்ற மாதிரி சென்னையில் வந்திருக்காரு. இப்போ வந்து நான் இங்கே தான் வேலை செஞ்சுட்டு நான் கொஞ்ச நாள் இங்கே இருப்பேன், என் ஃப்ரெண்டு வீட்டில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவரும் வந்து தந்தி டிவியில் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக பேட்டி எடுத்திருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு நம்ம கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வீட்டிலலாம் ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. ஆரம்பத்துலலாம் வந்து என்னை யாருமே நம்பவே இல்லை, வீட்டிலலாம் என்னை கிண்டல் பண்ணாங்க. ஏன்டா கூமாப்பட்டியை டெவலப் பண்ணோன்னா போயிட்டு கலெக்டர்கிட்ட மனு கொடு, இல்லைனா எம்எல்ஏ கிட்ட மனு கொடு, நீ என்னடா லூசு தனமாக ரீல்ஸ் போட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். வீட்டில் யாருமே என்னை நம்பலை, இப்போ வந்து என்ன எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர்கிட்ட கேட்டாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஓகேவா இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கோரிக்கை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் வந்து ஓகே ரொம்ப நல்ல விஷயம், அதே மாதிரி இங்கே வந்து பாம்பு கடியெல்லாம் அதிகமாக இருக்குது, சுற்றி மழை இருக்கிறதுனால அதுக்கு வந்து ப்ராப்பரான ஹாஸ்பிட்டல் வந்து கூமாப்பட்டியிலே அமைச்சு தரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் ஆன உமன்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் போனோன்னா ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது, கூமாப்பட்டியிலே அதுக்கான வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி கேட்டல்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறதுலாம் முக்கியமான தொழிலாக இருக்குது. அதுக்கு வந்து ப்ராப்பரான ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கோரிக்கைலாம் வச்சுருக்காரு. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் வந்து பிஎட் படிச்சிருக்கேன், எம்எட் பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நான் வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்கிட்ட ஒரு 15 எருமை மாடு இருக்குது, ஒரு 30 ஆடு இருக்குது, அதுதான் நான் மேய்ச்சிட்டு இருக்கேன். அவர் வந்து ஃபுல் வெஜிடேரியனா. எதனாலனா ஒரு பால் மாடு வளர்த்தாராம், அது இறந்ததுனால அதுலேருந்து நான் மற்ற உயிர்களை கொல்லக்கூடாதுன்ற மாதிரி வெஜிடேரியனாக மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த மாதிரி அவர் பயங்கரமாக புக்கெல்லாம் படிப்பார் போல். நிறைய புக்கெல்லாம் சொல்கிறாரு. நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா சில புக்ஸ்லாம் இருந்தெல்லாம் நான் ஸ்டடி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒரு புக்கு, அதுக்கப்புறம் வந்து மேஜிக் ஆஃப் பிலீவிங்னு ஒரு புக்கு, அதுக்கப்புறம் வந்து நான் ஹிட்லரெல்லாம் பயங்கர ஸ்டடி பண்ணேன், அதுக்கப்புறம் நெப்போலியனை ஸ்டடி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நான் அந்த ஏங்க சொல்கிறது கூட வந்து ஹிட்லர்கிட்டேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ஹிட்லர் வந்து ஜெர்மனியே அவர் பக்கம் திருப்பினாரோ அந்த மாதிரி அது ஒரு பிரச்சார யுக்தி மாதிரி பண்ணார். அதுலேருந்து நான் சில விஷயம் நான் எடுத்துக்கிட்டேன், இந்த உணர்வோடு பண்ணால் கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்கிறாரு. அவர் இன்டர்வியூலாம் பார்க்கும்போது
நான் நினச்சா தமிழ்நாடே ஃபேமஸ் ஆகி விட்டுருவேன் அப்படிலாம் பயங்கரமாக சொல்கிறாரு. அவர் நல்ல நாலேஜபிளாக இருக்கார். மனுஷன் சும்மா பேசும்போதே அப்படியே விஸ்டம் எல்லாம் தெளிச்சு விட்டு போயிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இவரை பார்க்கும்போதே தெரியுது இவர் ஏதோ ஒரு ரீலில் ஃப்ளூக்கில் ஃபேமஸ் ஆனவர் இல்லைன்னு. மேன் வித் த பிளான் மாதிரி, ஓகே இது வந்து சரியாகல, சரி அடுத்த பிளானை போட்டு நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அவரோட ஸ்பீச்சும் பார்க்கும்போது சில பேர்லாம் தெரியும், நம்ம இந்த இன்ஃப்ளூயன்சராக இருப்பாங்க, ஏதாவது கேட்டனா அவங்களுக்கு பதிலே தெரியாமல் ஏதோ உளறிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் பார்த்தோன்னா இவர் பேச்சு என்னங்க ரீலில் வேறு மாதிரி இருக்கீங்க, ரீலில் பார்த்தா ஏங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க அப்படின்னு ஆளே ஒரு மாதிரி இருப்பார். ஆனால் ஒரு ஸ்பீச்சில் பார்த்தோன்னா பயங்கர தெளிவாக பேசுகிறாரு. அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ கூட கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டீங்க, அடுத்த சினிமா வாய்ப்புலாம் வந்தால் போவீங்களான்னு கேட்கும்போது, இல்லைங்க சினிமா வாய்ப்புலாம் நான் போக மாட்டேன், ஏன்னா இப்போ இந்த ஃபேமஸை வச்சு நான் சினிமாவுக்கு போனால் கண்டிப்பாக என்னால் நிற்க முடியாது, முறையாக ஒரு கூத்துப்பற்றை இல்லை ஆக்டிங் கிளாஸ்லாம் போனால் தான் சினிமாவில் என்னால் நிற்க முடியும். இப்போ சில பேர் ஃபேமஸாக இருக்காங்க, வாட்டர்மெலன் ஸ்டார் ஜிபி முத்து, அவங்களாம் ஃபேமஸாக இருக்கேன்னு சினிமாவில் போகிறாங்க, ஆனால் அவங்களெல்லாம் ரொம்ப நாள் நிற்க முடியாது அப்படின்னு அவ்வளோ தெளிவாக பேசிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு ரீல்ஸ் பற்றிலாம் சொல்லும் போது, நான் ஒரு வருஷமாகவே இது பண்ணிகிட்ருக்கேன், அதே மாதிரி எனக்கு ஒரு குற்றாலம் பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ரொம்ப இறங்கி பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்கிறாரு. என்னன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸு கூட குற்றாலம் போகிறேன்ட்டு போயிருக்காரு. அங்கே வந்து ஒரு 150 ரூபா இவர்கிட்ட கம்மியாக இருக்குன்னு அமுச்சு விட்டாங்களாம். நீ தேவையில்ல, நாங்கள் மட்டும் போயிட்டு வரோன்ட்டு. அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அதனால் என்னடா குற்றாலம் கூமாப்பட்டியை உலகம் ஃபுல்லாக வர வைக்கிறேன்டான்ற மாதிரி நான் இறங்கி பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இது சொல்கிறாரு. இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா ஃபேமஸ் ஆன உடனே ஆப்போட நேம் கூட தெரியாமல் அதை ப்ரொமோட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் பார்த்தோன்னா ஃபுல்லாக கூமாப்பட்டியை டெவலப் பண்ணணும் மட்டும்தான் சொல்கிறாரு. இந்த சிவாஜி படத்தில் ரஜினி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இவர் அவங்க ஊருக்காக மட்டும்தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவருக்கு ஒரு நல்ல ஃபேமும் கிடச்சிருக்கு. நிறைய ஆட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு, டெக்ஸ்டைல் ஆடு, நகை விளம்பர ஆடு, அதே மாதிரி இந்த டிவி ரியாலிட்டி ஷோஸும் பண்ணுறாங்க. அங்கேயுமே பார்த்தோன்னா அவர் எதை வச்சு ஃபேமஸ் ஆனாரோ அதை மட்டும் தான் வெளியே காட்டுறாரு தவிர அவரோட பர்சனல் இதெல்லாம் எங்கேயுமே காட்ட மாட்டேறாரு. அவர் கரெக்டான பாதையை வந்து சூஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டால் எனக்கு பாலிடிக்ஸ் தாங்க பிடிக்குன்றாரு. அதே மாதிரி எனக்கு புக்ஸ் ரொம்ப பிடிக்கும், இப்போ வரும்போது கூட நான் புக்கு படிச்சு தான் வந்துன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது. இவரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், இப்போ ஒரு தனி மனுஷன் நினைச்சா எவ்வளோ பெரிய அட்டென்ஷனை கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி. இந்த கேரி வி அவர்லாம் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, இப்போ நம்ம இருக்கிறதே வந்து ஒரு அட்டென்ஷன் எக்கனாமி தான். இப்போ நம்ம அட்டென்ஷனை நம்ம பக்கம் திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஜேக் பால். 2020 அவர் ஃபர்ஸ்ட் பாக்ஸிங் வரும்போது எல்லாம் சிரிச்சாங்க, யூடியூபர் பாக்ஸர்ன்ட்டு. இப்போ அவர் எங்கேயோ போயிட்டாரு, நான் வேர்ல்டு சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து ஒரு முக்கியமான ஃபைட் வருது நவம்பரில், அதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் ஃபைட்டு. அந்த மாதிரி அட்டென்ஷனாக ஒரு செம்மையாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்க தங்கப்பாண்டியால் பண்ண முடியுது. அதே மாதிரி மிஸ்டர் பீஸ்னு ஒரு சின்ன பையன் இன்றைக்கி வந்து பில்லியன் கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவங்களால பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும். இதுதான் நம்ம இதுலேருந்து எடுத்துக்க வேண்டிய டேக்அவே. ஏன்னா இந்த ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலே நம்மளுக்கு தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு இந்த சோஷியல் மீடியான்றது. இப்போ பொதுவாக வந்து இப்போ ஒரு ரோட்லலாம் ஒரு பேனர் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து லட்சக்கணக்கில் செலவாகும். டிவியில் ஆடு பண்ணோன்னா அவ்வளோ லட்சக்கணக்கில் செலவாகும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்த நம்மளால் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, அதை எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு கற்றுக்கிட்டா மட்டும் போதும். இப்போ ரீல்ஸுக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு ஊக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் என்ன ப்ராப்ளம் சொல்லுவாங்க, அதுக்கான சொல்யூஷனு, அதுக்கப்புறம் வந்து கடைசியாக கன்க்ளூஷனு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி இதை பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு பண்ணாலே நம்ம பெரிய லெவலில் ரீச் கொண்டு போகலாம். இன்றைக்கெலாம் வந்து பெரிய பெரிய மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்காங்க, எங்ககிட்ட வாங்க, உங்கள் ப்ரொஃபைலை வந்து நல்லா ரீச் கொண்டு வருது எப்படி நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் கண்டென்ட்டுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனுஷன் கூமாப்பட்டியில் உட்காந்து பக்காவாக இன்றைக்கி பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வந்துட்டார். இதோட பவர்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதில் நம்ம என்னென்ன பண்ணலானே எவனும் ரியலைஸ் பண்ணாமல் உட்காந்து சினிமா டயலாக் பேசிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்போ நம்ம உலகமே வந்து ஆடை வச்சு தான் இயங்குது. இப்போ நம்ம காலைல பல்லு வளர்க்குறதுலேருந்து இன்னும் பேஸ்ட்டு வளர்க்குறோம், இன்னும் சோப்பு போடுறோம், இன்னும் ஜட்டி போடுறோம், எல்லாமே வந்து ஆடில் தான் முடிவு பண்ணப்படுது. இப்போலாம் வந்து மக்கள் வந்து நான் ரொம்ப உழைச்சிட்டேன், எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும், நான் இந்த ட்ரிப்பு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எங்கேருந்து வந்ததுன்னே யாருக்கும் தெரியும். அதுவும் இந்த மாதிரி ஒருத்தன் ப்ரொமோட் பண்ணி தான் டூரிஸ்ட்டுக்காக ப்ரொமோட் பண்ணி, அங்கே போனால் நம்மளுக்கு நிம்மதி இருக்குமான்ட்டு போகிறோம். ஆனால் அங்கே போனால் நம்மளுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் நம்ம எதிர்பார்க்குற நிம்மதி வந்து அங்கே கிடைக்காது. என்னடா இது, இந்த மலை மேலே, இந்த இயற்கை மேலே வந்து அந்த நிம்மதி வரும்னு பார்த்தா நிம்மதியே வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம எப்படி வாழணும், நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன சாப்பிட்ணும், எல்லாமே இந்த கார்ப்பரேட்ஸ் தான் முடிவு பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த மார்க்கெட்டிங் வச்சு தான் பண்ணுறாங்க. அவ்வளோ பவர் இருக்குது இந்த மார்க்கெட்டிங்க்கு. நம்மளை யோசிக்கவே விட மாட்டாங்க. நம்ம அது வாங்கணும் இது வாங்கணும் எல்லாத்தையும் வாங்கி
தேவையில்லா பொருள்லாம் வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்டின்னு நம்ம வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்மளுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். மக்கள்லாம் வந்து இந்த மார்க்கெட்டிங் இதெல்லாம் மாட்டக்கூடாதுன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வெளி பொருள்ல வந்து சந்தோஷத்தை தேடுறது நிப்பாட்டணும். சந்தோஷம் வந்து நம்மளுக்குள்ள தான் இருக்கு. நம்ம இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில இறங்குனா தான் இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்க்லலாம் வந்து காசு ஸ்பெண்ட் பண்றத வந்து நிப்பாட்டுவோம். இல்லைன்னா எவனோ ஒருத்தன் பண்ற மார்க்கெட்டிங்ல நம்ம மாச சம்பளம் எல்லாம் அதுக்கே போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து மாச கடைசியில் வந்து காசே பத்தல இன்னும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி மாங்கன்னு உழைச்சிட்டு இருப்போம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 10 கோடி கூமாப்பட்டிக்கு ஒதுக்குனதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி தங்கபாண்டி அவரோட வளர்ச்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.